சர்வம் நியூஸ். நீங்கள் நோட்டாவுக்கு போடுற ஓட்டும் விஜய்க்கு போடுற ஓட்டும் ஒண்ணுதான். நோட்டாவுக்கு போட்டா எப்படி எதற்கும் பிரயோஜனம் இல்லையோ அதை போலவே விஜய் அவர்களுக்கு போடுகிற வாக்கும் எந்த விதமான மதிப்பும் இல்லாமல் தான் போகும். தமிழக வெற்றி கழகம் என்கிற ஒரு புதிய கட்சி என்பது தமிழகத்திலே தோன்றி இருக்கிறது. அவர் சொல்லுகிறார் எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டின்னு சொல்லி. திமுக 20க்கும் மேற்பட்ட கட்சிகளை இணைத்து ஒரு மாபெரும் கூட்டணியை அமைத்திருக்கிறார். அவர் தன்னந்தனியாக நின்று கொண்டிருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் அவர் கட்சி ஆரம்பித்த காலத்திலேயே அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கு என்று ஒரு ஆஃபர் எல்லாம் கொடுத்தாரு. நீங்க என்னோட வந்து சேர்ந்தீங்கன்னா ஆட்சியில பங்கு தர்றேன், அதிகாரத்துல பங்கு தர்றேன் என்று ஆஃபர் எல்லாம் கொடுத்தாரு. விஜய் ஆஃபர் கொடுத்ததற்கு பிறகும் சிறிய கட்சிகள் கூட அவரோடு யாருமே இதுவரை செல்லவில்லை. ஏன் யாருமே செல்லவில்லை? ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்று சொன்னதற்கு பிறகும் யாருமே செல்லவில்லை என்றால் என்ன அர்த்தம்? அவரால் வெற்றி பெற முடியாது. அவர் முதல்ல வெற்றி பெற்றதானே மற்றவனுக்கு பங்கு தர்றதுக்கு. அதே வெற்றி பெறுவாரா இல்லையா என்று இருக்கிற நிலையில் மற்றவனுக்கு எப்படி பங்கு தருவாரு? அதை நம்பி எப்படி மற்றவர்கள் செல்வார்கள்? ஆகவேதான் விஜய் அவர்களை நம்பி யாருமே செல்லவில்லை. ஆகவே விஜய் செய்கிற வேலையெல்லாம் வாக்குகளை பிரிப்பது என்பதை தவிர அந்த கட்சியால் தமிழ்நாட்டில் இந்த தேர்தலில் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியாது என்பதை தமிழ்நாட்டு மக்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். ஆகவே நீங்கள் நோட்டாவுக்கு போடுற ஓட்டும் விஜய்க்கு போடுற ஓட்டும் ஒண்ணுதான். நோட்டாவுக்கு போட்டா எப்படி எதற்கும் பிரயோஜனம் இல்லையோ அதை போலவே விஜய் அவர்களுக்கு போடுகிற வாக்கும் எந்த விதமான மதிப்பும் இல்லாமல் தான் போகும். தமிழ்நாட்டில் 2 அணிகளுக்கு இடையிலேதான் போட்டி. ஒன்று திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி, மற்றொன்று பிஜேபி அதிமுக கூட்டணி. இது 2 தான் இன்றைக்கு தமிழகத்திலே தேர்தல் காலத்திலே நின்று கொண்டிருக்கிறது. இந்த 2 அணிக்கு இடையிலே தான் போட்டி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு நம்ம வீட்டு குழந்தைகள், இளைஞர்கள் ஒரு சிலர் புதிதாக ஒரு கட்சி வந்திருக்கிறது என்கிற முறையில் அவர்கள் அந்த பகுதியினருக்கு வாக்களிப்பதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நான் அவர்களையெல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் போடுகிற ஓட்டு ஒரு புதிய ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும். நீங்கள் போடுகிற ஓட்டு இந்த வேட்பாளர் எப்படிப்பட்டவர், இவர் வெற்றி பெற்றால் என்ன செய்வார், நம்முடைய தொகுதியில் வரக்கூடியவர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்று ஆழ்ந்து சிந்தித்து நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.